Hey hello guys, welcome back to Techish Dude. நீங்க நார்மலா ஒரு browserல போயிட்டு ஏதாச்சும் ஒன்று டவுன்லோட் பண்றீங்க. ஸோ நீங்க டவுன்லோட் பண்ற ஃபைல் வந்து எங்க போய் சேவ் ஆகும்? நார்மலாவே டிஃபால்ட்டா இருக்கிற லொகேஷன், அதாவது C டிரைவ்ல டவுன்லோட்ஸ் அந்த ஃபோல்டருக்குள்ள தான் போய் சேவ் ஆகும். உங்களுக்கு வந்து இல்லை வேணாம், எனக்கு வந்து C டிரைவ்ல டவுன்லோட்ஸ்க்குள்ள சேவ் பண்ண வேணாம், எனக்கு வந்து நான் டவுன்லோட் பண்ற ஃபைல்ஸ் வந்து இன்னொரு லொகேஷன்ல சேவ் பண்ணணும். ஸோ நான் எப்படி அந்த செட்டிங்கை வந்து அப்ளை பண்றது ப்ரௌசர்ஸ்ல அப்படின்னு தெரிலனா வாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரௌசர்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் பார்த்துடலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா டாப் ரைட்டில் வந்து 3 டாட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ப்ரொஃபைல் பிக்சருக்கு அடுத்து 3 டாட்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே வரும்போது செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா டவுன்லோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் டவுன்லோட்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ லொக்கேஷனில் வந்து இப்போ டிஃபால்ட்டாகவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி C டிரைவில் டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு அதில் தேவையில்லை, எனக்கு இன்னொரு லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேஞ்ச் கிளிக் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் கிளிக் பண்ணிட்டு சப்போஸ் எனக்கு இப்போ வந்து D டிரைவில் சேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் D டிரைவை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் செலக்ட் ஃபோல்டர் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போது என்னோடய லொக்கேஷன் வந்து D டிரைவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வேணால் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு சம்திங் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு ரெட் க்ளோ கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஐம் கிளிக்கிங் ஆன் டவுன்லோட் கிளிக் பண்ணுறேன். ஜிப் ஃபைலில் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து D டிரைவில் போய் செக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, D டிரைவில் வந்துடுச்சு அந்த இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, ஈச் டைம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போதும் ஈச் டைம் வந்து இந்த ப்ரௌசர் வந்து உங்கள்கிட்ட கேட்கும் எந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு இந்த ஃபைலை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆஸ்க் மீ வாட் டு டூ வித் ஈச் டவுன்லோட், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ என்னன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டி டவுன்லோட் கிளிக் பண்ணும்போதும் அது கேட்கும், ப்ரௌசர் கேட்கும் உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இப்போ பார்க்கலாம், நான் டவுன்லோட் கிளிக் பண்ணுறேன். கேட்குது பார்த்தீங்களா, வாட் டு யூ வாண்ட் டு டூ வித் திஸ் ரெட் க்ளவ். நீங்கள் சேவர்ஸ் கிளிக் பண்ணிட்டு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனில் போயிட்டு, சப்போஸ் எனக்கு இப்போது வந்து ஏ டிரைவில் வேணும்னா ஏல கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்தா இப்போ ஏல வந்து போயிடும். ஸோ ஒவ்வொரு டவுன்லோட்ஸுக்கும் நீங்கள் வந்து பிடிச்ச இடத்துக்கு வந்து சேவ் பண்ணிக்கலாம், பிடிச்ச லொக்கேஷனுக்கு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கூகுள் க்ரோமில் பார்த்துக்கலாம் எப்படின்னு. ஸோ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் டாப் ரைட்டில் வந்து 3 டாட்ஸ் இருக்கும், ப்ரொஃபைல் பிக்சருக்கு அடுத்து 3 டாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸ்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்ட், ஸோ லெஃப்ட் சைடில் அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா டவுன்லோட்ஸ், செகண்ட் ஆப்ஷன் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாகவே வந்து யூசர்ஸ் ஸ்மைல் C டிரைவ் யூசர்ஸ் ஸ்மைல் டவுன்லோட்ஸ் அப்படின்றது. ஸோ அதை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏ லொக்கேஷனில் வேணும்னா ஏல போட்டுட்டு செலக்ட் போட்டு கொடுத்துடலாம். இப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற எல்லாமே டிஃபால்ட்டாகவே ஏ டிரைவில் போய் ஸ்டோர் ஆகிரும். சப்போஸ் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இல்லை, எனக்கு ஒவ்வொரு ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணும்போது ஈச் டைம் வந்து கேட்கணும், நீ எங்கே டவுன்லோட் பண்ணுற, எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு கம்ப்யூட்டர் ப்ரௌசர் வந்து உங்கள்கிட்ட கேட்கணுன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க, ஆஸ்க் வேர் டு சேவ் ஈச் ஃபைல் பிஃபோர் டவுன்லோடிங். ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதும், ஸோ இந்த எக்ஸாம்பிள் காட்டுறேன், கூகுள் ப்ளஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் D டிரைவ் செலக்ட் பண்ணிட்டு நான் D டிரைவில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.